வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் நிசான்ச்சி. நம்ம அனுராக் கஷ்யப் டைரக்ட் பண்ண ரீசெண்டாக இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆணுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆணுச்சுன்ட்டு நிறைய பேத்துக்கு தெரியவே இல்லை. அண்டு அனுராக் கஷ்யப் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் செல்வராகவன் மாதிரி அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய தலைக்கட்டு. அண்டு அவரை வந்து இனி நான் சொல்லி யாருன்னு தெரியலனா, நம்ம மகாராஜா படம் இருக்குல்ல, அந்த படத்தோட வில்லன் வந்து அவர் தான். அண்ட் அவர் வந்து ஆக்டரும் இல்லாமல் பெரிய டைரக்டர் அந்த ஊரில். அண்ட் அவரோட கல்ச்சுரல் ஃபிலிம்ஸ்லாம் வந்து உண்மையாலுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கேங்ஸ் ஆஃப் விசாப்பூர் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், அது வந்து 2 பார்ட் ஃபிலிம். அண்ட் அந்த கதையை மாதிரியே ஒரு கதை ட்ரை பண்ணி இப்போ எடுத்திருக்க படம் தான் நிசான்ச்சி. அண்ட் இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் கதையோட ஒன்லைனர் என்னென்னா, பேசிக்காக பப்ளு டப்ளுன்ட்டு 2 ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருப்பாங்க. அண்ட் வந்து பப்ளு வந்து என்னென்னா, ஒரு பேங்க்கில் திருடி வந்து மாட்டிப்பார். அண்ட் இதுக்கு உடந்தையாக இருந்தது அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் அண்ட் வந்து அவரோட தம்பி டப்ளுவும். அண்ட் இவங்க 2 பேர் வந்து இந்த இதில் வந்து எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் இந்த பார்ட். அதாவது இந்த படம் வந்து 2 பார்ட்டாக வந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரி வந்து இது. செகண்ட் பார்ட் நான் இனி பார்க்கல, பார்த்துட்ட பிறகு அதுக்கும் நான் தனியாக ரிவ்யூ போடுறேன். ஸோ இது வந்து ஏன் இவ்வளோ பேங்க்கில் வந்து கொள்ளையடிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு, அண்ட் இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அண்ட் அங்கே நடக்கிற அந்த ஊரில் நடந்த பாலிடிக்ஸ் 2006 டைம்லைனில் இந்த படம் வந்து செட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ளாஷ்பேக் டைம்லைன் வந்து 96 அந்த 95 1995 அந்த டைமில் செட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் தான் ஒரு பெரிய ஒரு பேஸ்மெண்ட்டுன்னே சொல்லலாம். அந்த ஃபவுண்டேஷன் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராகவே யூஸ் பண்ணியிருக்காரு கஷ்யப் வந்து. அண்ட் அவரோட அந்த ஃப்ளேவர்லேயே வந்து அந்த படத்தோட அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுமே ரொம்ப வந்து சட்டிலாக இருந்துச்சு. அந்த எந்த ஒரு எக்ஸாக்ரேஷனும் இல்லாமல் அந்த ஊரில் நடக்கிற ஒரு 2 பேத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு நல்லவன் எப்படி வந்து ஒரு கெட்ட விஷயம் பண்ணுறான் அப்படின்ற அந்த சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரே ஷேடாக தான் அந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே இருக்கும். நீங்கள் வந்து யாரையுமே நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது, யாருமே கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. டேய் இவன் அப்படி செஞ்சுருக்கக்கூடிய ஆள் தாண்டா அப்படின்ட்டு நம்ம நினைக்கிற ஆட்கள் மாதிரி தான் எல்லாருமே வந்து இருப்பாங்க. அண்ட் இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய சீக்வன்ஸையுமே ஒரு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து அந்த படத்தில் வந்து சூப்பராக வச்சுருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா, அந்த ஃப்ளாஷ்பேக் ப்ளேஸ் பண்ண சீக்வன்ஸ் வந்து ரொம்பவுமே கரெக்டான ஒரு பாத்தில் தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த இப்போ அப்படியே போகிற இதில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வந்தோடனே கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட் எடுக்க கொஞ்சம் ஆரம்பிக்குது. அண்ட் வந்து அப்படியே வந்து அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வச்ச இடம் வந்து கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட்டோடு வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இனி ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தவங்களோட ஹியூமன் நேச்சரை வந்து இதில் வந்து சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஹீரோன்னு நம்ம ஒருத்தவங்களை நினைப்போம், பட் ஆனால் ஹீரோவே வந்து நிறைய வில்லனிசம் கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பார். நிறைய அந்த கிரே ஷேடிக்காக தான் வந்து எல்லாருமே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா டபுள்யூ மேலேயும் ஒரு கண், அதாவது ட்வின் பிரதர்ஸ் தானே, அண்ணன் மேலேயும் ஒரு கண் இருக்கும், தம்பி மேலேயும் ஒரு கண் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரே ஷேடியாக தான் வந்து அவரோட முக்கால்வாசி படங்களில் நீங்கள் கேங்ஸ் ஆஃப் விசாபூர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கிற ஹீரோ தான் செகண்ட் பார்ட்டில் வில்லனே. அந்த மாதிரி வந்து இந்த படத்துலையும் அப்படி மாறுமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அந்த ஒரு கன்வீனியன்சிங் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்தது வந்து அந்த ஹியூமன் நேச்சர், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது வந்து சூப்பராகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து அந்த ஊரையுமே வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், ஸோ அந்த தமிழ் கல்ச்சர் வந்து தான் நம்மளோட பிளட்லேயே ஊறியிருக்கோம். அண்ட் வந்து நமக்கு மற்ற கல்ச்சர்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா த்ரூ இந்த ஃபிலிம்ஸ் மூலயமா தான். அண்ட் இந்த படம் வந்து கான்பூர், அதாவது உத்தரப்பிரதேஷ் அந்த சைடில் வந்து அந்த நார்த் சைடில் வந்து எப்படி வாழ்கிறாங்க, அண்ட் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு நடுவில் எப்படி பாலிட்டிக்ஸ்லாம் இருக்குது, இப்போ நம்ம ஊர் பஞ்சாயத்தெல்லாம் மாதிரி அவங்க ஊரில் என்னென்ன பஞ்சாயத்துகள்லாம் போயிட்டுருக்கு, பேசிக்காக வந்து அந்த ஊர்லாம் என்னென்ன கல்ச்சர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே வந்து கேஸ்டிசம்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு புரிதலோடு இந்த படங்கள்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா சினிமான்ற ஒரு மீடியம் மட்டும் இல்லைனா உலகம் வந்து எப்படி ரிவால்வ் ஆகும்னே எனக்குமே தெரில. ஸோ டாப்பிக்கை விட்டு வேறு எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படியே வந்து அந்த அனுராக் கஷ்யப்போட அந்த ஃப்ளேவர் வந்து இந்த படத்துலேயும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து
ஒரு யூனிக்னஸ் வந்து அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே தெரியுங்க. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்தில் வந்து நான் வந்து எந்த சீக்வென்ஸ் சொல்லுவேன்னா, அவரோட அந்த ஒரு கேமரா ஆங்கிள் ஷாட் இருக்கும். அந்த ஜெயில்ல வந்து பப்ளுன்ற ஒருத்தர், அதாவது ஹீரோ அந்த புரோட்டகனிஸ்ட் வந்து அடி வாங்கும்போது, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் கேமரா ஆங்கிள் மாரி ஒண்ணு வச்சுருப்பாங்க. சூப்பரா புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு ஷாட்ட. செம்மையா எடுத்திருப்பாங்க. செம்ம குவாலிட்டியா இருக்கும் அந்த ஷாட். நீங்க கண்டிப்பா நான் இப்ப சொன்னேன்ல, அது வந்து எந்த ஒரு ஸ்டோரி லைனையும் கெடுக்கிற மாரி இருக்காது. அண்ட் அந்த ஒரு ஷாட்ட வந்து நீங்க நோட் பண்ணி பாருங்க. எவ்வளோ சூப்பரா அத புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. அண்ட் வந்து ஆக்டிங்குமே எல்லாருமே வந்து சூப்பராவே குடுத்துருந்தாங்க. எல்லா ரோலுமே வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி. அண்ட் இவ்வளோ தான் நான் வந்து பாசிட்டிவா நெனைக்கிறேன். ஒரு சில நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து மாத்தியிருந்தா, இனி படம் நல்லா வந்திருக்குமோ அப்டின்றது எனக்கு வந்து ஒரு இது. ஸோ அதில வந்து நான் ஃபர்ஸ்ட் விஷயமா நான் என்ன சொல்ல வரேன்னு நெனச்சீங்கன்னா, டேய் நல்ல படம் தான் எடுக்கிறீங்க. தயவு செஞ்சு ஒரு பிராண்டிங், ஒரு ப்ரமோஷன் அந்த மாரி எதனா பண்ணுங்க. ஏன்னா, ஒரு படம் வந்து வெளிய வரும்ன்ட்டு அதாவது நல்ல படங்களுக்கு வந்து ப்ரமோஷன் தேவையில்லன்னு ஏகே சார் சொன்னாலும், ஏகே சார் படம் அவர் வந்து பல படங்களா வந்து 50, 60 படங்கள் நடிச்சுட்டாரு. அதனால தான் வந்து இப்ப அவரோட படத்துக்கு ப்ரமோஷன் தேவையே இல்ல. ஆனா, இப்ப புதுமுக நடிகர்கள், இப்ப மாகுற நடிகர்கள்லாம் இப்ப வந்து இன்டர்நெட் தான் வந்து ஒரு மெயின் மீடியம். ஸோ, அப்ப வந்து நீங்க இனிமே இந்த டீமெல்லாம் வச்சு ப்ரமோட் பண்ணல. இந்த மாரி வெறும் ட்ரெய்லர் கட் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு, எந்த ஒரு ப்ரோமோ கட், எந்த ஒரு ப்ரமோஷன், எந்த ஒரு இன்டர்வியூஸுமே குடுக்காம, எந்த ஒரு விஷயமுமே பண்ணாம ஒரு படம் வந்துச்சுன்னே தெரியலங்க. இந்த படம் வந்துருச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நான் சொல்றேன் எனக்கே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் பிரைம்ல ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு. அண்ட் இந்த படம் தியேட்டர்ல வந்துச்சு. தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. செகண்ட் பார்ட் வந்து டைரக்ட்டா வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து ஏன் இந்த மாரி பண்றாங்கன்னு தெரியல சத்தியமா. ஒரு நல்ல படம் எடுக்குறாங்க. எவ்வளோ காசு போட்டு எடுக்குறாங்க. அது வந்து லாபம் ஈட்டி தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பண்ணதானா. ஆனா அட்லீஸ்ட் போட்ட காசையாச்சும் எடுக்கணும்ல. அதுக்காவது எதனா பண்ணியிருக்கலாம். பட் ஆனா இட்ஸ் ப்ரொடியூசர் ஃபால்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்டு அப்படியே வந்து நான் செகண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில வந்து அந்த அம்மா கேரக்டர்ல ஒருத்தவங்க நடிப்பாங்க. பப்ளு டப்ளுவோட அம்மாவா. அண்ட் அவங்க வந்து பப்ளு டப்ளுவுக்கு தங்கச்சி மாரி இருப்பாங்க, அந்த படத்தில பார்க்க. ஆனா எனக்கு வந்து எனக்கு என்னமோ அப்படி தெரிஞ்சதுங்க. ஆக்சுவலா அவங்க ஏஜுமே ரொம்ப கம்மி தான். அவங்களுக்கு போயி நீங்க வந்து அம்மா ரோல் குடுத்தீங்கன்னா வந்து அது அக்செப்டபுளா இல்ல. உலகத்தில இருக்கலாம் மேபி பசங்கள விட அம்மா ஏன்டா இளமையா இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா அது ஒரு கன்வின்சிங்கா இல்லைங்க அது பார்க்குறப்ப. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து இதே ஒரு விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு திடீர்னு அம்மானா எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அது உள்ளாரே மாட்டேங்குது. ஸோ அது வந்து நான் கொஞ்சம் அந்த ஓல்டான கேரக்டர் இல்ல இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாரி கொஞ்சம் ஓல்டா காமிச்சிருந்தாங்கன்னா, நம்ம இந்தியன் தாத்தாவ காமிச்ச மாரி அந்த மாரி யாராவது காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இனி. அப்படின்றது நான் என்னோட ஒரு இது. அண்டு இனி ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் ஓல்டான ஸ்டோரி லைன் தான். நீங்க வந்து ரொம்ப புதுசாலாம் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இதே மாரியே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இதே மாரியே ஒரு படம் வந்து தமிழ்ல ரிலீஸ் ஆனுச்சு. அது என்ன படம்ன்ட்டு நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் யார் நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ யா கைஸ் இந்த படம் பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்றத நான் பார்ட் 2 அதாவது வந்து நிசான்சி 2 படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ யா கைஸ் நீங்க இனி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் போய் பாருங்க. செகண்ட் பார்ட் நான் வந்து ரிவ்யூ போட்டதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க. ஓகே. So yeah guys, thank you for watching. See you on the other one. Until then, this is Hatch off signing off. Take care. Cheers. Bye.